ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் விஜயா அவசர அவசரமாக வீட்டுக்கு ஓடி வந்து அண்ணாமலை கிட்ட, ஏங்க ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏங்க மீனாவும் முத்தும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரத்தை பார்த்தங்க அப்படின்றாங்க. ஆஸ்பத்திரியில் இருந்தா? ஏன் என்னாச்சு? மீனாக்கு முத்துக்கு எதனா உடம்பு சரியில்லையா என்ன ரவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கேட்குறாரு. அப்போ இல்லைப்பா, என்கிட்ட கூட எதுவும் சொல்லலையேப்பா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஏங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தெரியுமா வந்தாங்க? இந்த குழந்தைங்க பிரசவம் பார்க்குற ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க. அங்கே ஏங்க இவங்க போனோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மீனாவும் முத்தும் வராங்க. அப்போது முத்து கேட்குறாரு, அம்மா அந்த கதையை அப்பாட்ட கேட்டால் அவருக்கு எப்படிம்மா தெரியும்? என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏய் எதுக்குடா நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன? எதுக்கு போனீங்க? என்னத்துக்கு போனீங்கன்னு. அம்மா மீனாவுக்கு வயிறு வலிக்குது, நான் அதனால் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மீனா அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. ஏய் உண்மையை சொல்லுடா, உன் பொண்டாட்டி மாசமாக தானே இருக்கிறா, அதுக்கு தானே நீ அவளை கூப்பிட்டு போன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அம்மா இல்லைம்மா, மாசமாலாம் இல்லை, வயிறு வலிக்காக தான் கூப்பிட்டு போனேன் அப்படின்றாரு. இல்லைங்க, இவங்க ஏதோ மறைக்கிறாங்கங்க, கண்டிப்பாக மறைக்கிறாங்க நம்மக்கிட்ட, இவ மாசமாக தான் இருக்கிறா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருடா, இந்த வீட்டில் பிறக்கிற முதல் வாரிசு அது மனோஜுடைய குழந்தையாக தான் இருக்கணும். ஏன்னா அவன் தான் மூத்தவன், அதுவும் இல்லாமல் படித்தவன், அறிவாளி, பிஸ்னஸ் மேனு, அவன் குழந்த தான் பிறக்கணும். அது தவிர இந்த பூக்காரிக்கெல்லாம் குழந்த, முதல் குழந்த இந்த வீட்டில் பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதிக்கு கோவம் வந்து, ஆன்ட்டி என்ன பேசுகிறீங்க? நாவை அடக்கி பேசுங்க. ஏன் அவங்கவுங்க இஷ்டம் எப்போ குழந்த பெற்றுக்கணுன்ட்டு, ஏன் மனோஜ் இதை குழந்த தான் இங்கே பெற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா இல்லை, ஸ்ருதி நீ பெற்றுக்குனா கூட பரவாயில்ல ஸ்ருதி எனக்கு, ஆனால் இந்த பூக்காரி வயிற்றுலேருந்து முதல் குழந்தை இந்த வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் விஜயா இது மாதிரிலாம் பேசுகிற அல்பத்தனமா அப்படின்ட்டு அண்ணாமலை திட்டுறாரு. உடனே முத்து ஒய்ஃபு மீனா அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்கங்க. அப்போ உனக்கு அறிவே இல்லையா? எது எது பேசணும்னு உனக்கு தெரியாதா? நீ யாரை பேசுகிற? நம்ம வீட்டு வாரிசை நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாருங்க அண்ணாமலை. அதுக்கப்புறமா மீனா அழுதுகிட்டே போய் பெட்ரூமில் உட்காண்ட்ருக்காங்க. ஸ்ருதி ஆறுதல் சொல்கிறாங்க. அப்புறம் முத்துவை பார்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுடைய கவலை அவங்க 2 பேருக்கு தாங்க தெரியும். அதுக்கப்புறமா இந்த பப்பரப்பா மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க மாமியார் வர சொல்கிறாங்க. அவங்க பொண்ணு கூட சாந்தி முகூர்த்தம் அவர் இன்னும் பண்ணவே இல்லை, வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி விட்டாரே அதான். ஆனால் அவர் 10 லட்சம் ரூபாய் ரோகிணிக்கு தரத்துக்காக அவர் கேட்டிருந்தாரு. இப்போ அவங்க மாமியாரும் முடிவெடுத்து, மாப்பிள்ளை 2 பேக் வச்சுருக்கேன், இதில் 5 லட்சம் அதில் 5 லட்சம் வச்சுருக்கேன், நீங்கள் கேட்ட பணம் உங்கள் கைக்கு கொடுத்துட்றேன், ஆனால் இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலை மாப்பிள்ளை, அதனால் உடனேயே அதை நடத்தினா தானே எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு நியூமராலஜி ஜோசியர் அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் இப்போவே நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாரு. சரிங்க ரொம்ப சந்தோஷங்கன்றாங்க. அந்த பப்பரப்பா மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 5 லட்சம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அம்மா அம்மா இனிமேல் எனக்கு நல்ல காலம்தாம்மா, இந்தாம்மா இந்த 5 லட்சம் ரூபாய் அந்த ரோகிணி கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிடுமா, அவள் கையெழுத்து போட்டு அவள் டைவர்ஸ் கொடுத்துருவாம்மா அப்படின்றாரு. உடனே டேய் மனோஜி 5 லட்சம் வாங்கிட்டியாடா, டேய் சூப்பர்ரா, இந்த 5 லட்சத்தை அவள் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சி அவள் ஒரு கையெழுத்து போட்டானா அவ்வளோதான்டா, உனக்கு பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்டா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே சுதி கேட்குறாங்க, இவருக்கு ஏது இங்கேருந்து இவ்வளோ பணம் வந்தது? முத்து இந்த வீட்டை மீட்கிறதுக்காக 38 லட்சம் பரட்டி அவன் போராடினான், அப்போல்லாம் இவங்கிட்ட 1 லட்சம் கூட இல்லை, ஆனால் இப்போ எப்படி இவன் 5 லட்சம் புரட்டினான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் முத்துவும், அம்மா நான் இவனை நம்ப மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, ஏய் என்னடா நம்ப மாட்டேன், 1000 தான் இருந்தாலும் நான் பிஸ்னஸ் மேனுடா, படித்தவன்டா, அறிவாளிடா, நான் எப்படி வேணாலும் சம்பாதிப்பேன்டா, ஆனால் நீ 1000 தான் இருந்தாலும் குடிக்காரன்டா, உனக்கு என்னடா, உனக்கு போறாமடா அப்படின்றாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அவர் எங்கள் வீட்டுக்காரை பற்றி அப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் படித்தவராக இருந்தாலும் அவர் பண்பு உள்ளவர், அவருடைய மனைவியை நல்லா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, உங்களா மாதிரி இது பண்ணலை, ஏதோ கந்து வட்டியில் மாட்டிட போகிறீங்கன்ட்டு அந்த அக்கறையில் கேட்குறாரு அப்படின்றாங்க. இல்லை இல்லை இது என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் நாளைக்கு இந்த கதை எப்படி முடியும்னு தெரியலங்க. அது வரையும் காத்திருப்போம், தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய் பாய்.